கற்றோர்களே, நண்பர்களே, தவக்காலத்தில் நான் என்ற சிந்தனை தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பிறருக்கு உதவி செய்தல் என்ற தலைப்பில் என்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதவி என்பது தம்மால் இயலாத போது ஒரு காரியத்தை செய்ய, ஒரு செயலை செய்ய பிறரிடத்திலே நாம் எதிர்பார்க்கும் செயல் உதவியாகும். இவ்வாறு உதவுதல் தான் ஒரு மனிதன் இன்னொருவருக்கு துணையாகவும் பலமாகவும் அமைய முடிகிறது. உதவியே தேவைப்படாத மனிதன் சுயநலவாதியாக மட்டுமே இருக்க முடியும். அதுபோல உதவி செய்யாத மனிதன் சுயநலவாதியாக மட்டுமே இருக்க முடியும். உதவும் பண்பு என்பது அனைத்து உயிர்களிடத்திலும் காணக்கூடிய ஓர் அற்புதமான தலை சிறந்த பண்பாகவே நான் பார்க்கிறேன். சரியான நேரத்திலே செய்யப்படும் உதவி இவ்வுலகினை விட பெரியது என்கிறார் வள்ளுவர். கடவுள் மனிதனை தன்னுடைய உதவியாளர் என்று விவிலியத்தில் அழைக்கின்றார். கடவுள் மனிதனை தன் சாயலாகவும் தன் உருவிலும் அவனை படைத்து அவனை ஸ்டீவர்ட், அதாவது உதவியாளர் என்று அழைக்கின்றார். இத்தவக்காலத்தில் நாம் அனைவரும் கடவுளின் உதவியாளர் என்பதை உணர்ந்து செயல்பட நம்மை அழைக்கிறது. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்து உதவி செய்ய விரைந்து அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். இயேசு தன்னிடம் வந்த நோயாளிகள் அனைவருக்கும் குணமளித்து உதவி செய்கிறார். எனவே இத்தவக்காலத்தில் நாம் அனைவரும் அன்னை மரியாவை போலவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என மனநிலைமையை பெறுவோம். உதவி செய்வது நமது கடமை என்பதை உணர்வோம். ஜெபம். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்பவர் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் என்ற நீதிமொழிகள் கூறுவதை போல இத்தவக்காலத்தில் நாமும் நம்மை சுற்றி உதவி தேவைப்படுவோரை கண்டறிந்து உதவி செய்வோம். கடவுளின் இரக்கத்தையும் உதவியையும் நாமும் பெறுவோம். ஆமேன்.